அப்போ இன்றைய தினம் வந்துட்டு இப்போ நாங்கள் ஒரு கார் ஒன்று எடுக்க போகிறோமே வாயால் சொல்கிற அளவுக்கு வார்த்தை இல்லைன்னு சொன்னாங்க நம்ம உறவுகள் வந்து போக வந்து கூடிக்கொண்டு போகிறோம். எங்களுக்கு வந்து ஒரு 11,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கிடைச்சிருக்கு. சர்ப்ரைஸ் வந்துட்டு ஒன்று இல்லை 2 சர்ப்ரைஸ் வந்துட்டு அந்த 2 சர்ப்ரைஸ் அந்த ஃபர்ஸ்ட் சின்ன சர்ப்ரைஸ் வந்துட்டு அப்ப இதை விட வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. நான் அனுஷியா. ஓகே, இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் வந்து வளமை போல் வந்து எங்களுடைய வீட்டை வந்து நிற்கிறேன் நம்ம. அப்போ இந்த தினம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்துட்டு ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வந்து சொல்லாமே நம்ம. அதான் வந்து அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சர்ப்ரைஸுக்கு போகிறதுக்கு முன்னால் வந்துட்டு இப்போ எங்களுடைய உறவுகளுக்கு வந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு நன்றியை வந்து சொல்லணும் இந்த இடத்துல வந்து எனக்கு தெரியும். அப்போ அது என்ன நன்றின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையில வந்து நன்றின்னு சொன்னால் வந்து காணாது. சரி, ஓகே. அப்போ அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில வந்து எப்படி சொல்கிறது வாயால் சொல்கிற அளவுக்கு வார்த்தை இல்லைன்னு சொன்னாங்க நம்ம. அதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று நம்ம ஒரு 5 மணி இருக்கும் வந்துட்டு அப்போ நான் முந்தின நாள் போட்ட வீடியோ வந்து எத்தனை ஓடி இருக்குன்னு வந்து போய் பார்க்கக்குள்ளே வந்துட்டு பார்த்துருந்து நம்ம வந்துச்சு. அதான் வந்து எங்களுடைய உறவுகள் வந்து போக வந்து கூடிக்கொண்டு போகிறாங்க நம்ம. அப்போ அந்த கூட்டிக்கொண்டு போய்க்குள்ளே வந்துட்டு அப்போ பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அப்போ அது என்னென்னு சொல்லி சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் நம்ம. சில பேர் வந்து நேற்றைய வீடியோவில் நான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் வந்துட்டு அதான் வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் அதான் வந்து இப்போ திறந்து 1 வருஷத்துக்கிட்டே அது நம்ம 1 வருஷத்துக்கிட்டே அது இப்போ வந்து கூட அதான் 4 போகிற போக்க பார்த்தா இப்போ சடாப்பிடாண்டு போகிற மாதிரி தானே வந்துட்டு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு 11,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கிடைச்சிருக்குது நம்ம. அப்போ எப்படி சொல்கிறது வந்து உண்மையில் வந்து ஒரு பெரிய சந்தோஷம். இப்படி போக வந்துட்டு எங்களுக்கு உறவுகள் வந்து நேசிச்சு தான் எங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குறாங்க நம்ம. உண்மையில் வந்து எங்களுடைய உறவுகள் தர சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆதரவாக சொல்லுவாங்க நம்ம. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உண்மையில் வந்துட்டு எங்களுடைய உறவுகளுக்கு வந்துட்டு ரொம்ப எங்களுடைய குடும்ப சாராக வந்து ரொம்ப நன்றி நாங்கள் இந்த இடத்துல வந்து சொல்ல விரும்புகிறது. அடுத்து அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் எங்களுடைய ரதியம்மாவோட வந்துட்டு போய் அந்த கேக்கு வந்து வெட்டின்னு இருந்தோம். நாங்கள் 10,000 சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாக வந்து எங்கள் பெங்களால் வந்துட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. எப்பயாச்சும் ஒரு நாள் வந்துட்டு அது 10,000 11,000 இல்லை 12,000 இல்லை எவ்வளோ வந்தாலுமே வந்துட்டு அது ரதியமான கையால் தான் வந்து வெட்டோன்னு சொல்லி எங்களுடைய ஆசையம் வந்து அடுத்து எங்களுடைய உறவுகளோட ஆசையம் வந்து நம்ம அது கண்டிப்பாக வந்து நடக்கும். அது இப்போ இல்லை ஒரு கொஞ்சம் காலம் போகட்டுமே. ஓகே, அப்போ அப்படி சொல்லிக்கிட்டா அப்போ ஆமாம் எங்களுடைய உறவுகளுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? உண்மையிலே எங்களோட வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற உறவுகளுக்கு எல்லாம் அவங்க குடும்ப சார்பாக நன்றி சொல்கிறோமே. பார்த்து கொண்டிருக்க உறவுகளும் தான் இனி வரப்போகிற புது உறவுகளுக்கும் தான் கண்டிப்பாக. ஓகே, அப்போ அப்படி சொல்லி கொண்டுமில்ல வந்துட்டு நேற்று தினம் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ இன்றைய தினம் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அது யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆளுக்கு தான் வந்துட்டு அது என்ன சர்ப்ரைஸ் ஏது சர்ப்ரைஸ் அதை வந்து யார் செஞ்சேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை வந்து கடைசியில் சொல்லுவேன் நம்ம. அப்போ இன்றைய தினம் வந்துட்டு இப்போ நாங்கள் ஒரு கார் ஒன்று எடுக்க போகிறோமே கார் ஒன்று எடுக்க போகிறோம். அப்போ அந்த கார் அதை யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இந்த வெயில் காலத்துக்கு வந்துட்டு எங்களுடைய அப்பா வந்து வேலைக்கு போகிறது ரிமோட் கண்ட்ரோல் அதுவும் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு கார் ஒன்று தான் வந்துட்டு எங்களுடைய வீடியோவில் இந்த சேனலில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ அது என்ன கார் அது ஏது கார் அதை யார் தந்தேன்னு சொல்லிட்டு வந்து நான் கண்டிப்பாக வந்து அதை லாஸ்ட்டில் வந்துட்டு சொல்லணும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருங்க வந்துட்டு. அப்போ அந்த ஒரு பெரிய காரை வந்து கண்டதில் இருந்துட்டு இன்றைக்கு அந்த பிள்ளை வந்து எப்படி சாப்பிட்டேன்னு சொல்லி எங்களுடைய குடும்பத்துக்கு தான் தெரியும். அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு வந்து நிற்கிது. அதை விட வந்து எங்களுடைய ஆத்திக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ அந்த குளோபல் நேச்சரில் வந்து சேர்த்துல இருந்துட்டு உண்மையில் வந்துட்டு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆத்திக்குட்டி இப்படி நான் போவான்னு சொல்லி ஒரு அழுகையில் ஒரு இதில் வந்துட்டு எப்படி சொல்கிறேன் வந்து 8:30 நேசரின்னு சொன்னால் வந்து 7:45 8 மணிக்கெல்லாம் வந்து ஒலிம்பிக் நிறுத்தினா வந்துட்டு அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தானே. நான் ஆத்திக்குட்டியை நினைச்சு எவ்வளோ தூரம் பயந்தேன். நான் என்ன ஆத்தி நோமலாக எல்லாருக்கும் தெரியும் சாப்பிட்றது குறைவு கொஞ்சம் சின்ன ஆளும் தானே நிறைய விஷயத்தில் பயந்தேன். நான் அன்றைக்கு நினைச்சதுக்கும் அதிகமாக
எங்களோட ஆத்திக்குட்டி வந்து எல்லாத்துலேயுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த குளோபல்லே வந்து மேலே எல்லா டீச்சர்ஸுமே வந்து ஆத்திக்குட்டியை நல்லா பிடிச்சிருக்குது. நல்லா கட்டிக்கார பிள்ளையாம் சொல்கிறெல்லாம் செய்யும் அப்படி இப்படின்னு சொல்லி கோம்புக்கெல்லாம் கொடுத்து விடுவினோம். அதெல்லாம் வியாழம் தந்தினம்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை கொண்டு வியாழக்கிழமை தந்தால் அடுத்த வியாழம் கொண்டு போய் நாங்கள் கொடுக்கணும். அப்போ அதெல்லாம் நல்ல பொறுமையாக இருந்து வீட்டில் நான் சொல்லி கொடுக்குறதெல்லாம் செய்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குதுன்னு. சரி ஓகே. அப்போ அப்படி சொல்லிக்கொண்டு அப்போ இன்றைய தினம் வந்துட்டு ஒரு 2-3 சர்ப்ரைஸ் இருக்குது. அப்போ அது என்னென்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வேணாமா? ஓகே. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ அதை நாங்கள் அப்படி வந்து போவோம் வேணாமா? அப்படி வந்து போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த சர்ப்ரைஸ் வந்துட்டு 1 இல்லை 2 சர்ப்ரைஸ் வந்துட்டு அந்த 2 சர்ப்ரைஸும் வந்து எந்த கையால் உண்டு அடுத்து வந்து அம்மாட கையால் வந்து உடைப்போம் வேணாமா? ஏற்கனவே அது உடைச்சாச்சு வந்து அப்போ அந்த சர்ப்ரைஸுக்குரிய ஆக்கெல்லாம் வந்துட்டு அந்த அந்த சர்ப்ரைஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்குது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு உள்ள சர்ப்ரைஸ் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டுங்கம்மா. தொடையே சோப்டா தான் கிடையாது. இது வந்து பார்த்தீங்க சொன்னால் எனக்கு தான் இந்த சர்ப்ரைஸ் வந்துட்டு இந்த இதுதான் வந்து முதலாவது சர்ப்ரைஸ் வந்து. அப்போ அந்த 2வது சர்ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது சர்ப்ரைஸ் வந்து இதை விட வந்து பாப்பம் இது பாப்பா பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு சின்ன சர்ப்ரைஸ் வந்துட்டு. அப்போ இதை விட வந்து என்ன இதை விட வந்து இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அப்போ அதை எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து வெயிட்டிங்கில் இருக்கு நம்ம. அப்போ உங்களை என்ன சொல்கிறேன் குழந்தை பேர் அவ்வளோ பஞ்சு சுடியான சாஃப்ட் பார்த்தீங்க சொன்னால் வந்து நல்லா தான் இருக்கு. நான் தூக்கி வச்சுக்காது என்ன அப்படி இது வந்து எப்படி சொல்கிறேன் ஆன்லைனில் நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ண வந்துட்டு அப்போ இப்போ எங்களுக்கு வந்து தந்துட்டு போனோம் ஆன்லைன்காரர் வந்துட்டு. அப்போ பார்த்தீங்க சொன்னால் இந்த ஒரு பொம்மை வந்து அந்த எங்களுடைய ஃப்ரான்ஸில் இருக்கிற அண்ணா வந்து ஆர்டர் பண்ணிடுவாங்க. நம்ம ஃப்ரான்ஸ் அண்ணா தான் ஆர்டர் பண்ணிடுவாங்க. அவர் தான் வந்து ஆர்டர் பண்ணார். அப்போ அந்த மற்ற சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காருன்னு வந்து சொல்லியிருந்தேனே வந்துட்டு. அப்போ அதே மாதிரி நாங்கள் பார்ப்போம். அப்படி வந்து பாருங்க வந்துட்டு அந்த கார் வந்து எங்கே நிற்குன்னு சொல்லி காட்டும். ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து அந்த ஆத்திக்குட்டிக்கான அந்த கார் வந்துட்டு. அப்போ இது என்னமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்துட்டு ஆத்திக்குட்டின்னு ஒரு சந்தோஷத்துக்காண்டி தான் வந்து இன்னொரு கார் என்னம்மா ஆத்திக்குட்டின சந்தோஷம் என்று சொல்றாரு. உண்மையிலேயே என்ன சொல்றது ஆத்திக்குட்டின படிப்புல வந்து மிகவும் ஒரு ஆர்வமாகவும் ஒரு ஊக்குவிப்பாகவும் இருந்தது வந்து அந்த பிரான்ஸ் அண்ணா தானே. உண்மையிலேயே அவர் வந்து சீட் பெல்ட் போட்டார் பார்த்தீங்களே. ஆத்திக்குட்டின் வீக்னஸ் வந்து அந்த அண்ணாக்கு தெரியும். சின்ன பிள்ளை ஆளும் கொள்ளும் செல்லம் எங்களை விட்டு ஒரு நாளும் பிரிஞ்சது இருந்தது இல்லை. அப்போ வந்து பெரிய நேசெல்லாம் கொண்டு சேர்த்தால் ஆத்திக்குட்டியோட எனி டைம் வந்து கதைக்கிறவர். அப்போ சொல்லியிருந்தவர் ஆத்திக்குட்டி நீங்கள் கலாம நேசரிக்கு போனால் மாமா வந்து பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி தருவேன்னு சொல்லியிருந்தவர். அப்போ உண்மையிலேயே அது மாதிரி எங்களோட ஆத்திக்குட்டி வந்து கொண்டு போன அண்டே வந்து அலையில அழாமல் 2 வரைக்கும் ஒழுங்காக போய் கொண்டிருக்கு. இந்த அழுகைன்றதுக்கு ஒரு இடமே இல்லை, அழுகை சின்ன பண்ணுறதுக்கு ஒரு இடம் இல்லை. அப்போ அந்த அண்ணன் சொன்னவர் என்ன அழாமல் போனால் பிள்ளைக்கு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று மாமா வாங்கி தருவேன் என்று சொன்னது போல் 3ஆம் நாள் வந்து இந்த காரும் ஒன்று ஆர்டர் பண்ணி என்ன வாங்கி இந்த பொம்மை குட்டியும் ஒன்று ஆத்திக்குட்டி கொடுத்துருந்தோம். சரி ஓகே. அப்போ இதை வந்து அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து எங்களுடைய குட்டிமா அந்த சந்தோஷத்துக்காண்டி வந்து நாங்கள் இப்போ ஓடி காட்டி போட்டு இந்த கார் வந்து என்ன மாதிரி எவ்வளோ ப்ரைஸ் வந்து அது எங்கே எடுத்துலாம் வந்துட்டு எங்களோட உறவுகளுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். நம்ம இது என்ன யார் எங்களுடைய நேசிச்சு தந்தா கூட எதுவாக இருந்தால் வந்து எங்களுடைய உறவுகளுக்கு வந்து நாங்கள் கரெக்டாக நாங்கள் எதையுமே ஒழிச்சு மறைக்கிறதுல என்ன பிளேன் எடுத்தாலும் சொல்லுவோம். ஆமாம் வேறு இந்த ஆட்டோட இவ்வளோ சத்தம் இல்லையா? அது ஜோடி காட்டுவோம். அது ஜோடி காட்டு காட்டிட்டு அது யாரும் கார் வாங்கிங்க மட்டும் மட்டும் ஜீவாமா ஜீவாமா வர்றான் ஜீவா ஆமா ரிமோட் ஆளு எப்படி பிடிச்சா அப்படி தான் போகும். ரோட்டை கொண்டு வாமோ வேணாம். ரூபா சாட்டிப்பாங்க ஓமா அதுடி எப்படி குட்டிமா குட்டிமா இது அப்படி ஓடும் ஸ்டேரிங் பிடிச்சு
இப்போ பாதி சொன்ன இந்த 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 கார் ஓடுறதுக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து இந்த ரிமோட் தானே நம்ம இந்த ரிமோட்டால் வந்து நாங்கள் இப்போ பிடிச்ச மாதிரி போகலாம். இது வந்து ரிவர்ஸுக்கு போகும், இது வந்து முன்னுக்கு வரும். இது என்ன சமாச்சி அந்த 3 எஸ்ன்னு இருக்கிறது? பிரேக். இது பிரேக்கா? இதுவும் பிரேக் தானே. பின்னுக்கு பின்னுக்கு அஜின் இங்கே கடை போகிறான் லட்டு வாங்க. அஜின தலைவட்டு வந்து பாருங்க, கொரக்காப்புழு வட்டு ஆகிறேன்னே போடணுமா? ஆமாம். ஆனால் இனி நேசருக்கு ஆற்றி காரில் விடலாம்ல கேட்ட ஓட்டத்தில் ஆகணும். ஓட்டத்தை வந்தா அஜினா லேர்னஸ் காட்ட விடணும் பழக்கிறதுக்கு. லைசன்ஸ் இருக்காது. இல்ல லைசன்ஸ் இல்ல ஹெல்மெட் இருக்கா? இல்ல இந்த கார் 2 பேரும் ஓடலாம். மாமாவோ மாமா ஏற்கனவே கதை யாரோ சைலண்டா தானே. மாமாக்கு என்ன சொல்றீங்க? உங்களை கார் வாங்கி தந்தாக்கு சும்மா கேட்க மாட்டேன். அதுக்கு மாமாக்கு நன்றி சொல்லு. மாமாக்கு நன்றி சொல்லாதி விடி. அதுக்கு மாமாக்கு நன்றி சொல்லு. அஜி சொல்லாச்சி மாமாக்கு நன்றி. அஜி சொல்லு. சொல்லண்டா. அஜி நங்கட அப்படியே வந்தா சிரிக்குமே நான் நடிக்கும். உண்மையிலேயே என்னென்னு சொல்றது, உண்மையில எங்களை ஆதிக்குட்டியை வந்து இவ்வளவு தூரம் நேசிச்சு அந்த குளோபல் எல்லாம் கொண்டு சேர்த்து அந்த படிப்புல இருந்து சகலத்துக்குன்னு ஒரு முன்னுரிமை கொடுத்து இந்த தூரம் ஆதிக்குட்டியை கொண்டு அந்த பிரான்ஸ் அண்ணாக்கு வந்து எங்களோட குடும்ப சாரம் நான் சொல்ல கடமைப்பட்டுருவேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா இந்த காட்டு நம்பர் வந்து 212 கலவு ஒன்றா பிடிக்கல. நம்பர் பிளேட் நம்பர் வந்து சைக்கிள் சைக்கிள். ஓகே. அப்பா நீங்கள் கோடி காடுங்க. அப்பா 20 வேண்டாம் இந்த ஹெட்லைட் போட்டு சு. அது நீ இறங்குவோம் ஆதி ஆதி எஸ்பிட்டா போயிடுவாங்க. பங்க போறீங்க? எங்காச்சிட்டு போற? நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம் இதில் எஸ்பி 10 போடும் சாட்சி போடும். சு கோணும் அடிக்கலாம் ஆஜின் சு. எக்ஸ்ட்ரா வீல் இதான் மாத்திரம் கபினுக்கு இப்போ எழுத்த கலர் இங்கே அப்பா அப்பா அம்மா வா வா அஜி பரவாயில்ல சில்லு காண்டிட்டு ஆயில் சீல் மாற்றணும். சரி என்ன அப்போ ஆதிக்குட்டி ஆதிக்குட்டி இங்கே அண்ணா ஆதிக்குட்டி கரெக்டாக ஆஜி ஒன்று செய்விடா. ஆதிக்குட்டி இங்கே பிள்ளைக்கு யார் இந்த கார் வாங்கி தந்தது? யார் வாங்கி தந்தது? மாமா. சரியா சரிண்ணாம்மா. அப்போ சந்தோஷம் வந்துண்ணே. ஓகே. உண்மையிலே எங்களோட ஆதிக்குட்டியை வந்து இவ்வளோ தூரத்துக்கு மகிழ்விச்சு அந்த அண்ணா என்ன உண்மையிலே ஆதி வந்து அந்த அண்ணா சொன்னதுக்கு நாங்கள் அழாமல் நேசருக்கு இந்த வரைக்குமே ஒழுங்கா போனது இந்த பெரிய ஒரு கிஃப்ட் வேண்டி கொடுத்துக்கிறாங்க. நான் சொன்னவர் தானும் மாதாட்ட போய் முழுவதுக்கு எல்லாம் கொளுத்தி பிள்ளைக்காக ப்ரே பண்ணுறேன்னு கண்டிப்பாக அழமாட்டேன்னு சொல்லி எங்களை விட அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒன்று வந்தது. அதன்படி அப்படி நடந்திருக்கேன்னு. சரி, அப்போ நாங்கள் மறுபடியும் அந்த அண்ணாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு எங்களோட வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ சம்மந்தான கருத்துக்கள் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம். இன்னும் வீடியோவில் சந்திப்போம்.